வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பாஜக தலைவர் ராஜா அவர்களுடைய உடல்நிலையை பற்றி நான் போட்டிருந்த பதிவுக்கு நெறைய வியூஸ் வந்தது. நெறைய கமெண்ட்ஸும் வந்தது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது பெரும்பாலானவர்கள் ஆ என்ன எழுதியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அவருக்கெல்லாம் ஏன் நீங்க பாவப்படுறீங்க, பரிதாபப்படுறீங்க? அவர் தொடர்ந்து தமிழ்நாட எவ்வளவு தூரம் வன்மத்தோட விமர்சனம் பண்றாரு. ஆ அவருக்கெல்லாம் நீங்க பாவம் பார்க்காதீங்க தோழர்" அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க. 2 முக்கியமான விஷயங்கள இன்னைக்கு ஒரு மருத்துவராகவும், ஒரு திராவிட சிந்தனையாளராகவும் இங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொளி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னா, திராவிடம் நமக்கு என்னங்க கத்துக் குடுக்குது? எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தானே நமக்கு கத்துக் குடுக்குது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது, அது முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? "எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் உழைப்பேன். எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நான் உழைப்பேன். அதுதான் என்னுடைய கடமை" அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. அதை இன்னைக்கு சிறப்பா செஞ்சுட்டு வர்றாரு. அதற்கான சர்டிபிகேட்ட பாஜக தரப்புல இருந்தே இன்னைக்கு குடுத்திருக்காங்க. தீவிர ஆர்எஸ்எஸ் ஆளான ஒரு பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தனுடைய பேட்டி 2 நாளைக்கு முன்னால சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. "நான் கவுன்சிலரா இருக்கிறேன். என்னுடைய மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள நான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டேன். எந்தவித டிலே இல்லாம எல்லாத்தையும் ரொம்ப நிறைவா முடிச்சு குடுத்தாங்க. அதற்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு நன்றி" அப்படின்னு அவங்க வாயாலே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இத விட வேற என்ன வேணும்? இன்ஃபாக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா எபிசோட்லயே மேடையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க அந்த என்டிடிவியோடைய ஃபுட்டேஜ் அவர் அந்த கலந்துகிட்ட அந்த கலந்துரையாடலோட ஃபுட்டேஜையே நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். ஆரம்பத்துல பேசும்பொழுது ரொம்ப தெளிவா ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் கருத்து கேட்கறாங்க. அப்ப அவருடைய கருத்த அவர் பதிவு பண்றாரு. அதற்கான எதிர்கருத்த திமுக தரப்புல இருந்து சேலம் தரணிதரன் பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் கோவை சத்யன் அதிமுகல இருந்து பேசுறாரு. காங்கிரஸ்ல இருந்து அ லட்சுமி பேசுறாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க பேசும் பொழுதே, ராஜாவ மட்டும் நீங்க குளோஸா நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். திடீர்னு ஒரு மாரி ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆறாரு. அவருடைய ரைட் ஹேண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே இறுக்கி அந்த ரைட் ஹேண்ட இப்படி திறந்து திறந்து மூடுறாரு. இப்படி இறுக்கி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஒரு சின்ன ஒரு கன்ஃப்யூஷன், ஒரு பதட்டம் அவருடைய முகத்துல தெரியுது. மறுபடியும் நெறியாளர் அவர்கிட்ட கருத்து கேட்க வரும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டத்தோட தான் பேசுறாரு. ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்ல. ராஜா அவர்கள் எவ்வளவுதான் நீங்க அவர் வலதுசாரி சிந்தனைய தீவிரமா பேசுறவரு அப்படிங்கிறது நம்மகிட்ட விமர்சனம் இருந்தாலும், தன்னுடைய வியூ பாயிண்ட்ஸ ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளாரிட்டியோட வைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது அரசியல் களத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அந்த மேடையில ராஜா பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன். முன்னுக்கு பின் எத பேசணும்னு தெரியாம, வாய் கொளறுது. அவரால அ ஒரு கிளாரிட்டியோட தன்னோட தாட்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. கைய அமுக்கி அமுக்கி மூடுறாரு. வேர்த்து கொட்டுது முகம். இதெல்லாம் நம்மளால அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. இன்ஃபாக்ட் நெறைய பேர் பாருங்க எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு வன்மத்தோட இருக்கிறாரு அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா ரெட்ரோஸ்பெக்ட்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க போய் அந்த ஃபுட்டேஜ பார்க்கும்பொழுது தான் தெரியுது. உண்மையிலேயே அப்பவே அவருக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது தான் திடீர்னு அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்த டாக்டர் சையத் ஹபீசுல்லா கிட்ட நான் பேசினேன். திமுக தரப்புல இருந்து அவர் தான் அவங்கள கரெக்ட்டா கைட் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபாக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல டாக்டர் சையத் ஹபீசுல்லா அவர்களுக்கு பாராட்டு குவிஞ்சுகிட்டு இருக்கு. எதனால பாராட்டுறாங்க டாக்டர் சையத் ஹபீசுல்லாவ அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க திடீர்னு ராஜா மயங்கி விழுந்த உடனே யாருக்கும் என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல. அங்க இருக்கக்கூடிய என்டிடிவியை சேர்ந்த ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அங்க குழுமி இருந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு டிஸ்ஓரியன்டேஷன், ஒரு பதட்டம். என்ன பண்றது? எப்படி இத ஹேண்டில் பண்றது? அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தபோது, யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, "இல்ல நம்ம உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம்" அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் கிண்டியில இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் ஷோலால இந்த ஃபங்ஷன் நடந்திருக்கு. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாலாஜி மருத்துவமனைக்கு, அதாவது அங்கேருந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். ஒரு 100 அடி தள்ளனீங்கன்னா அந்த மருத்துவமனை இருக்கும். சோ, முதல்ல டாக்டர் சையத் ஹபீசுல்லா என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. லோ சுகரா? லோ பிபியா? இல்ல ஸ்ட்ரோக்கா? என்ன பிரச்சனைங்கிறதே தெரியாது. ஆனா, அந்த கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அதனால இங்கேருந்து அப்போலோக்கு ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம, முதல்ல பாலாஜிக்கு ஷிஃப்ட் பண்ணி, அவர ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் மூலமாக ஆம்புலன்ஸ்ல மெடிக்கல் சப்போர்ட்டோட அவர நீங்க அப்போலோக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அட்வைஸ் அவர் குடுத்திருக்கிறாரு. நான் பர்சனலா டாக்டர் சையத் ஹபீசுல்லா கிட்ட பேசினேன். இத பத்தி பேச முடியுமா அப்படின்னு கேட்டோனே, அவர் ரொம்ப கண்ணியத்தோட இல்லங்க.
அத பத்தி நான் பேச விரும்பல. சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே இதெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் நெகிழ்ச்சியா இருந்தாலும், ஒரு பக்கம் கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கு. இதை பயன்படுத்தி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் அரசியல் பேச விரும்பல. இல்ல நான் இத பத்தி பேசவும் விரும்பல. அதனால நீங்களே பேசிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவருடைய உணர்வுகளை மதித்து நான் அவர ரொம்ப பிரஸ் பண்ணி நான் எதுவுமே கேட்கல. ஆனா, இதுல அந்த கோல்டன் அவர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்கிட்ட பேசும்பொழுது சொன்னாரு. ஒரு மருத்துவராக உங்களுக்கு அத கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியுடைய நோக்கம். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய அரசியலும் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி a மெடிக்கல் எமர்ஜென்சி, இட் இஸ் a டைம் பவுண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சி. நேரம் அப்படிங்கிறது ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியங்க. எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு போற ரத்தம் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சுன்னா கூட 20,00,000 நியூரான்கள் இறந்து போயிடும். பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த நியூரான் அப்படிங்கிற அந்த அடிப்படை பிரெயின் செல்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் ரத்தம் கிடைக்கலன்னா கூட 20,00,000 நியூரான்ஸ் இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திஸ் இஸ் இர்ரிவர்சிபிள் டேமேஜ். ஒரு 3ல இருந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல் பிரெயினோட அந்த போர்ஷன் டோட்டலா எந்த ரத்த குழாய் மூலமாக ரத்த ஓட்டம் போகுதோ, அந்த போர்ஷன் டோட்டலா டெட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அத ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால த ஃபர்ஸ்ட் கோல்டன் அவர் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு சீக்கிரம் நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு போறோமோ, அவ்வளவு சீக்கிரம் அந்த பிரெயின் டேமேஜ நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். அத பொறுத்து தான் பேஷண்ட் உடைய ரிகவரியுமே இருக்கு. அவங்க கம்ப்ளீட்டா ரிகவர் ஆறாங்களா? இல்ல பார்ஷியல் டிசபிலிட்டியோட இருக்கிறாங்களா? இல்ல லைஃப் லாங் கோமால போறாங்களா? இல்ல இறந்து போறாங்களா? இது எல்லாமே இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தட் கோல்டன் அவர். அதனால வீட்ல யாருக்காவது இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா கூட, தயவு செஞ்சு என்ன முதலுதவி செய்யணும்? எப்படி நாம இத அணுகணும்? அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்க எல்லாருக்குமே வேணும். அதனால தயவு செஞ்சு இந்த காணொளிய முழுசா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. ஒரு ஸ்ட்ரோக் வருதுன்னா, அதற்கான சிம்ப்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் நான் சொன்ன மாரி இட்ஸ் a மெடிக்கல் டைம் பவுண்ட் எமர்ஜென்சி. ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் அப்படிங்கிறது ஃபேஸ். முகத்துல ஒரு சைடு தசைகள் வீக்கன் ஆறதுக்கு, ட்ரூப் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னால பேச முடியல. ஒரு பக்கமா வாய் இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால முழுசா கண்ண திறக்க முடியல. முழுசா வாய திறக்க முடியல. சாப்பிட முடியல, முழுங்க முடியல அப்படிங்கிற சிம்ப்டம்ஸ் இருக்கும். 2வது ஏ ஆர்ம்ஸ் நம்மளுடைய கைகள். 2 கைகளும் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கையில வீக்னஸ் இருக்கும். கைய தூக்க முடியாது. அவங்களுடைய ரிஃப்ளெக்ஸஸ் வீக் ஆயிடும். இது போன்ற சிம்ப்டம்ஸ் இருக்கும். 3வது எஸ் ஃபார் ஸ்பீச். வாய் குளறும். சரியா சிந்திக்க முடியாது. சிந்திச்சாலும் அத அவங்களால வோக்கலைஸ் பண்ண முடியாது. பேச முடியாது. தெளிவாக பேச முடியாது. வாய் குளறும். வாயில இருந்து குழந்தைங்க மாதிரி அந்த எச்சில் ஊர்றதுக்கா, எச்சில் சலைவா ட்ரூல் ஆறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அண்ட் லாஸ்ட் இஸ் டி ஃபார் டைம். நான் சொன்ன மாரி திஸ் இஸ் a மெடிக்கல் எமர்ஜென்சி. இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவமனைக்கு பேஷண்ட்ட ஷிஃப்ட் பண்ணணும். இத தவிர ஹெட்டேக், வாமிட்டிங் இது போன்ற சிம்ப்டம்ஸும் இருக்கலாம். வீட்ல ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள படுக்க வச்சுட்டு ஹெட்ட மட்டும் கொஞ்சம் ரெய்ஸ்டா வைங்க. தயவு செஞ்சு சாப்பாடோ, தண்ணியோ குடுக்காதீங்க. ஏன்னா, அத இன்ஹேல் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு நுரையீரலுக்குள்ள அந்த சாப்பாடோ, இல்ல தண்ணியோ போயி அது ஃபேட்டலா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சாப்பாடு, தண்ணி எதுவுமே குடுக்காதீங்க. அதே மாரி வீக்னஸ் இருக்கு. கொஞ்சம் தடவி விட்டா, நீவி விட்டா, தைலம் போட்டா சரியாயிடும் அப்படின்னு நேரத்த கடத்தாதீங்க. அதே மாதிரி வழக்கமா எடுக்கக்கூடிய மாத்திரைகள குடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. இது போன்ற ஸ்ட்ரோக் வருதுன்னா, அதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1 நம்ம மூளைக்கு போற ரத்த குழாய்ல ஏதாவது அடைப்பு, ஒரு கிளாட்னால அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு போற ரத்தம் தடுக்கப்படலாம். இல்ல மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள்ல அந்த பிரஷர் அதிகமாகி அந்த ரத்த குழாய் வெடிச்சு, அதனால உதரப்போக்கு ஏற்பட்டு பிரெயின் டேமேஜ் இருக்கலாம். அப்போ எதனால இந்த ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் மூலமா உறுதி செஞ்சு தான் அதற்கான ட்ரீட்மெண்ட்ட குடுக்க முடியும். ஒரு பிளட் கிளாட் மூலமா நடந்திருக்குன்னா, அந்த கிளாட்ட கரைக்கிறதுக்கான மெடிசின் குடுப்பாங்க. இல்ல ஹெமரேஜ் மூலமாக நடந்திருக்குன்னா, பிளட் பிரஷர் குறைக்கிறதுக்கான மெடிசின குடுத்து, அத கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. எது எப்படியோ டைம் ரொம்ப 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 முக்கியம். த ஃபர்ஸ்ட் 1 ஹவர அதனால தான் கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்றோம். அந்த கோல்டன் ஹவருடைய முக்கியத்துவத்த உணர்ந்ததுனால தான் டாக்டர் சையத் ஹபீசுல்லா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. முதல்ல பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போய் பேஷண்ட்ட ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க.
அவருடைய ஏர்வே, பிரீதிங், சர்க்குலேஷன், ஏபிசி இது மூணுத்தையும் ஸ்டேபிள் பண்ணிட்டு அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் மூலமா அவரை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ கொடுத்திருக்கிறாரு. அந்த இடத்துல டாக்டர் சையத் ஹபீசுல்லாவ ஒரு இஸ்லாமியரா பார்க்கல நான். ஒரு டிஎம்கே ஆளா நான் பார்க்கல. ஒரு நல்ல மருத்துவரா நான் பார்க்கிறேன். ஒரு மருத்துவரா முன்னால கஷ்டப்படுறவரு ஹிந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டியனான்னு அவர் பார்க்கல. திமுகவா, அதிமுகவா, பாஜகன்னு அவர் பார்க்கல. ஒரு மருத்துவரா அங்க ஒரு உயிர் போராடுது. அந்த உயிரை காப்பாத்த நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் தாங்க அவர் யோசிச்சாரு. அதுதான் திராவிட சிந்தனை. எல்லோருக்கும் எல்லாம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தொடர்ந்து நாம பெரியாரிசமும், அம்பேத்கரையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வலதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படி நினைக்கிறது இல்ல அப்படிங்கிறதுதான் காலங்காலமா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையாக இருக்கு. நீங்க ஹெச் ராஜா போன்ற வலதுசாரி நபர்களை தீவிரமா ஹிந்துத்துவா பேசக்கூடிய நபர்களை நீங்க எடுத்துக்கங்களேன். மோடியில ஆரம்பிச்சு கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் எல்லாரும் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்கள ஒழிக்கணும் அப்படிங்கறதுதான் பேசுவாங்க. காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குவோம். திமுக முக்து தமிழ்நாடு, திமுக ஒரு தீய சக்தி, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது. ஒட்டு மொத்தமா அவங்களை அடிச்சு ஒழிச்சிடணும், புதைச்சிடணும். இப்படிப்பட்ட அதிதீவிர சிந்தனைகள் கொண்ட அரசியலை தான் அவங்க என்னைக்குமே பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிந்தனை இருந்ததுனாலதான் ஒரு மகாத்மா காந்தியை நம்ம பலி கொடுத்தோம், ஒரு கௌரி லங்கேஷை நம்ம பலி கொடுத்தோம், ஒரு கல்புர்கியை நம்ம பலி கொடுத்தோம், ஒரு ஸ்டான் சுவாமியை நம்ம பலி கொடுத்தோம். ஆனா திராவிடமோ அம்பேத்கரியமோ அப்படி என்னைக்குமே நினைச்சதில்ல. யாரும் யாரையும் ஒடுக்க கூடாது. ஒரு சமூகத்துல எல்லோரும் சேர்ந்து உழைச்சு அந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டோம்னா அந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும், முன்னேறிய சமூகமாக இருக்கும். இங்க ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இருக்கக்கூடாது. உயர் சாதி தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிற பேதம் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் கல்வி போய் சேரணும், எல்லோருக்கும் சுகாதாரம் போய் சேரணும், எல்லோருக்கும் வளர்ச்சி போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை தான் திராவிட சிந்தனை. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் அப்படின்னு பேசினவர் தான் ஹெச் ராஜா. ஆனா அவருடைய குடும்பத்தை முதலமைச்சர் சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், சீக்கிரம் குணமடைஞ்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. தமிழிசை அவர்களுடைய தந்தையார் இறந்து போனப்ப கூட நேர்ல போய் ஆறுதல் தெரிவிச்சாரு, கூட நின்னாரு. அதுதாங்க திராவிட பாரம்பரியம், அதுதான் ஆரோக்கியமான அரசியல். கருத்தியல் ரீதியாக நாம எவ்வளவு வேணா முரண்படலாம், கடுமையான விமர்சனங்களை கூட நாம வைக்கலாம். ஆனா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்பொழுது அவங்களுக்காக நாம போய் நிக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைச்சு முதல் ஆளா அங்க போய் நிக்கிறதும் இதே திராவிட சிந்தனையாளர்கள் தான். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார், உங்களுடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம், அதை நான் தீவிரமா எதிர்க்கவும் செய்யலாம், ஆனா உங்களோட கருத்துரிமையில நான் தலையிட மாட்டேன், உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பேன், அந்த வாய்ப்புகளை வேற யாராவது ஒருத்தர் புடுங்கணும்னு நினைச்சாலும் முதல் ஆளா உங்களுக்கு சப்போர்ட்டா நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுதாங்க திராவிடம். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் கொண்ட ஒரு திராவிட மாடலை தான் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க எத்தனையோ ஹெச் ராஜாக்கள் வரலாம், எத்தனையோ மோடிக்கள் வரலாம், எத்தனையோ அமித்ஷாக்கள் வரலாம், எவ்வளவு வேணா வெறுப்பையும் வன்மத்தையும் நம்ம மேல உமிழலாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது முதல் ஆளா நிக்கிறது நாம தான். நான் முதல்ல இருந்து சொல்றது தாங்க, இப்படிப்பட்ட தீவிர அடிப்படை சிந்தனையாளர்கள் எல்லா தரப்புலும் இருப்பாங்க. ஆனா அவங்க வெறும் 5% இல்ல 10% தான் இருப்பாங்க. 90% அவங்க ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். இந்த 5% பண்ற பிரச்சனையினால 95% சஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. ஹெச் ராஜாவுடைய கருத்துக்கள்ல நமக்கு எதிர்கருத்து இருக்கலாம், ஆனா அவர் என்னைக்குமே நாசமா போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சதே கிடையாது. விரைவில் குணமடைந்து அவர் ஆரோக்கியத்தோட வரட்டும், மறுபடியும் தீவிரமா அவரை கருத்தியல் ரீதியாக எதிர்ப்போம். நன்றி.